ஆசியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்த தலைவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று தமது ஆதரவை நல்கி உங்களை வாழ்த்தி உரையாற்றி இருக்கிற அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்களே, தம்பி ஆலூர் ஷானவாஸ் அவர்களே, மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் அன்பு சகோதரர் தமீமுன் அன்சாரி அவர்களே, மற்றும் பல்வேறு தோழமை கட்சிகளை சார்ந்த தலைவர்களே, அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்கு சற்று முன்னதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். இடதுசாரி கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இந்த குரூரத்தை ஏகாதிபத்திய பாசிசத்தை கண்டித்து வருகிற மார்ச் 3ஆம் தேதி சென்னையிலும், அதாவது நாளை மறுநாள் சென்னையிலும் தமிழகத்தின் முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்த இருக்கிறோம் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இப்படி நடந்த கொடுமையை எண்ணி தொடக்கத்திலேயே எமது கண்டனத்தை பதிவு செய்தாலும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டிருந்த வேளையில்தான் இங்கே நீங்கள் திரண்டிருக்கிறீர்கள் என்கிற தகவல் கிடைத்தது. விழுப்புரம் செல்லுவதாக நான் திட்டமிட்டிருந்த வேளையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உங்களோடு வந்து களத்தில் நிற்கிறேன். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கொடூரம் நாளுக்கு நாள் விரிவடைந்து கொண்டே போகிறது. நம்முடைய அன்சாரி அவர்கள் சொன்னதைப் போல, ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னதைப் போல, மல்லை சத்யா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல, யாரெல்லாம் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தலை தாழாமல் நிற்கிறார்களோ அவர்களை எல்லாம் குறிவைத்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் படுகொலை செய்து வருகிறது. சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் யுத்தவெறிக்கு பலியாக நேர்ந்தது. கடாபியை அப்படி பொதுமக்கள் முன்னிலையில் தெரு தெருவாக இழுத்து அடித்து